10 பேர் அடித்தா 10 பேர் அனுப்புனா என்னடா பண்ணுவான் அப்படின்னா 10 பேர் அடிச்சிருவான் சார். 20 பேர் அனுப்பிச்சா அவங்களே அனுப்பிச்சிடுவான். 40 பேர் அனுப்பிச்சா 30 பேர் அனுப்பிச்சா இல்லை கஷ்டம் அப்படின்னு. 40 பேர் அனுப்பிச்சா அவனால் சமாளிக்க முடியாது. 50 பேர் அனுப்புகிறேன், அவ்வளோ பேரையும் ஆடுறா அப்படின்ற மாதிரி ஒரு லீடு கொடுத்து அனுப்புவார். இப்போ ஹீரோ வந்து ஒரு 50 பேர் அடிக்கிறதுக்கு எப்படி பாசிபிள்? இப்போ வந்து ஆடியன்ஸ் வந்து எதிர்பார்ப்பான் 50 பேர் இப்போ ஹீரோ அடிக்க போகிறாரு, அதை நாங்கள் நம்பணுமா எப்பட்றா அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா நம்பர் சொல்ல மாட்டான். நீங்கள் நம்பர் சொல்லாமல் எத்தனை பேர் அடித்தாலும் பார்ப்பாங்க ஆடியன்ஸ். நீங்கள் நம்பர் சொல்லிட்டீங்க 50 பேர் ஒரு ஆள் ப்ரூஸ்லி கூட அடிக்க முடியாதுடா அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துடும். அப்போ அங்கே ஒரு டெக்னிக் தான் தேவைப்படுது. ஸோ இதை நாங்கள் எக்ஸிக்யூட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு விஷயம் வந்து நான் மாஸ்டரு டிஓபி அனிருத் எல்லாருமே உட்காந்து இது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பேய் படம் மாதிரி ஒரு கோஸ்ட் ஃபைட்டு மாதிரி இருக்கணும்னு தான் முடிவு பண்ணோம். ஸோ இந்த ஃபைட்டு வந்து ஒரு பேய் படம் மாதிரி இருக்கணும். அதேமாதிரி இது வந்து இதில் வந்து ஒரு எமோஷனல் இருக்குது. காயின் அந்த நேரத்தில் ஒரு தூக்கி போடுறதுக்கு அவ்வளோ காயின் எங்கே கிடச்சிச்சு. பாக்கெட்லேருந்து ஒரு கொஞ்சம் சில்லறை எடுத்து போடலாம், திடீர்னு அவ்வளோ சில்லறை எப்படி ஒருத்தனுக்கு கிடைக்கும் அப்படின்றதுக்கு நாங்கள் லீடே கொடுத்துட்டோம். ஸோ அந்த வில்லேஜில் இருக்கிறவங்க எல்லாம் இந்த கேஸ் நடத்துறதுக்காக எல்லா ஊரில் இருந்தும் சம்பாரித்து பணம் அனுப்புகிறாங்க. அந்த பணத்தை எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி இவருக்கு செக்காக கொடுக்குறாங்க. மிச்சதெல்லாம் காயினாகவே அவங்க உழைப்பாகவே கொடுக்குறாங்கன்னு சொல்லி அந்த விவசாயிங்க போகிற அந்த துண்டுக்குள்ளே வச்சு நாட்டு கட்டி அவர் கையில் கொடுப்பாங்க. நான் அவர்கிட்ட விஜய் சார்கிட்ட சொல்லும்போது, சார் அது வந்து நீங்கள் ஒரு கூனி குறுகணும், ஒரு அவமானமாக ஃபீல் ஆகணும். அது வந்து இவ்வளோ வெயிட்டு கிடையாது. அந்த வெயிட்டை உங்களால் தொடவே முடியல. ஏன்னா அவ்வளோ பேரோட பாசத்தை உங்களால் ஹேண்டில் பண்ண முடியலன்னு நீங்கள் தள்ளாடணும். அந்த ஷிவரிங் இருக்கணும் உங்ககிட்ட அப்படின்னு சொல்லி அங்கே விதைச்சி வச்சுட்டோம் அந்த காயினை. ஸோ இது பின்னாடி இந்த விதைக்கான காரணம் இந்த ஃபைட்டுனால தான் நீங்கள் பின்னாடி போய் தான் அதை விதைச்சிருக்கீங்க. ஆமாம், இந்த ஃபைட்டு முடிவு பண்ணிட்டதுக்கு அப்புறம் தான் ஸ்கிரிப்டில் இதை உள்ளே வைக்கணும்னு சொல்லி முன்னாடியே வச்சது. இது அதுவும் பர்டிகுலர் அந்த டவல்லே அந்த விவசாயிங்க கட்டுவாங்க பார்த்தீங்களா, அந்த நீங்களே அதில் ஒரு விவசாயம் பண்ணியிருக்கீங்க.